ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் ரொம்பவே சாஃப்டான டேஸ்டான பாசிப்பருப்பு இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். நான் வந்து 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், கிட்டத்தட்ட 200 கிராம். 2-3 வாட்டி நல்லா நம்ம வந்து பருப்பை கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாம். இதில் நம்ம அரிசி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, ரொம்பவே வந்து அதிக சத்துள்ளது. நான் வந்து கழுவி எடுத்துட்டேன். இதில் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊறட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பருப்பு வந்து நல்லா ஊறிடுச்சு. அதில் இருக்க தண்ணியை வந்து எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு பருப்பை மாற்றிக்கலாம். இதில் சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, கார தேவைக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவு வந்து புளிக்க வைக்க வேண்டியதில்லை, நம்ம வந்து அரைச்ச உடனேவே வந்து இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இதில் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். முழுவதுமாகவே பருப்புங்கிறதுனால கண்டிப்பாக வந்து நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். 1/4 கப் அளவுக்கு தயிர் வந்து இந்த மாவோட எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பீட் பண்ணி நம்ம வந்து கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாவு கூடயே ஃப்ரெஷ்ஷாக துருவின கேரட் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். கேரட்டெல்லாம் நம்மளுடைய விருப்பத்துக்கு தகுந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அதிகமாக வேண்டாம், ஆனால் பருப்பு கூட தேங்காய் சேர்த்து வேகும் பொழுது அந்த வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா வந்து எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து நான் நெய் பயன்படுத்திக்கிறேன், நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் உருகினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு பிடிக்குன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பை வந்து நம்ம மாவில் சேர்த்துட்டு ஈனோ ஃப்ரூட் சால்ட்டுன்னு வந்து கடையில் கிடைக்கும், அந்த ஃப்ரூட் சால்ட் வந்து 1 டீஸ்பூன் கலந்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஆப்ப சோடா பயன்படுத்துவோம் அப்படின்னா 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். ஏன்னா வெறும் பருப்பு மட்டும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால ஈனோ ஃப்ரூட் சால்ட் சேர்த்தலை அப்படின்னா ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால தான் சேர்த்தணும். இப்போ நம்ம வந்து இட்லி தட்டில் மாவு வந்து நிரப்பியாச்சு. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லி தட்டை வச்சு 5லேருந்து 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம். வெந்ததுக்கப்புறமா ஒரு டூத் பிக் இல்லைன்னா ஒரு குச்சி விட்டு வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இட்லி எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா நான் இட்லி எடுத்து காமிக்கிறேன். மேலே பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், பின்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஏர் போய் வர மாதிரி ஹோல்ஸோடு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான இந்த பாசிப்பருப்பு இட்லியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.